கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் உறவினர்கள் 31 பேருக்கு அரசு வேலை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். பள்ளிக்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், காவலாளி உள்ளிட்ட வேலைகளுக்கான பணி ஆணை வழங்கல். கரூரில் 31 பேருக்கு அரசு வேலைக்கான பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் ஒருவருக்கு மட்டும் 10 லட்சம் ரூபாய் கருணை தொகை. சாந்தி என்பவருக்கு கருணை தொகைக்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். கரூர் துயர நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியின் போது கண்கலங்கிய முதலமைச்சர் விஜய் கண்ணீர் விட்டு கதறி அழுதவர்களை அரவணைத்து ஆறுதல் கூறினார். கரூர் மாவட்டம் மணவாசி பகுதியில் 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலனி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் விஜய் தொழிற்சாலை மூலம் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. பணி ஆணை மற்றும் கருணை தொகை வழங்கும் போது முதலமைச்சர் விஜய் கதறி அழுது விட்டார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தகவல். ஒருவர் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் மனதளவில் வலிகள் உண்டு. அப்படித்தான் எனக்கும் நிறைய வலிகள், காயங்களை கடந்து இங்கு வந்திருப்பதாக கரூரில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. கடந்த திமுக ஆட்சியில் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் ஊழல், லஞ்சம் நடந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் எந்த ஒரு துறையிலும் ஒரு பைசா கூட லஞ்சம், ஊழல் இல்லை எனவும் பெருமிதம். சட்டமன்றத்தில் பார்ட்டி ஃபண்ட் என சொன்னவுடன் திமுகவினர் ஓட்டமெடுத்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. ஓட்டை பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றியது போல கடந்த திமுக ஆட்சி நடந்ததாகவும் விமர்சனம். பேசு பேசு என சொல்கின்றனர், ஆனால் பேசத் தொடங்கினால் ஓடி விடுகின்றனர். இனிமேல் சட்டப்பேரவை கதவை உட்புறமாக பூட்டிவிட்டுத்தான் பேச வேண்டும் போல. 5 நிமிடங்கள் பேசியதற்கே குளத்தூரில் மக்கள் கொத்து பரோட்டா போட்டு விட்டனர் என்றும் முதலமைச்சர் விஜய் நக்கல். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து வழக்குகளுக்கு பயந்து செந்தில் பாலாஜி, ஏவா வேலு உள்ளிட்டோர் ஓடி ஒளிந்து விட்டதாக முதலமைச்சர் விஜய் விமர்சனம். வெளிநாட்டிற்கு சென்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நான் சொல்லவில்லை என்றும் பகடி. கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து தப்பி ஓடியது யார் என கரூர் மக்களுக்கு தெரியும். முதலமைச்சர் விஜயின் விமர்சனத்திற்கு ஓடு 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 என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் பதிலடி. குறை சொல்லுவதற்கே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. டாக்லெஸ் ஒத்மோர், இதுதான் நம்ம பாலிசி என பகவதி பட வசனத்தை பேசி காட்டிய முதலமைச்சர் விஜய். கரூரில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் தியாகத்தை அனுசரிக்கும் வகையில் நினைவு தூண் அமைக்கப்படும். கரூரில் மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தன் மீதான தவறுகளை மறைக்கவே திமுக மீது குற்றம் சாட்டுகிறார் முதலமைச்சர் விஜய். கரூர் துயரத்தின் போது விஜய் பயந்து ஓடியதே ஒரு நினைவு சின்னம்தான் என்றும் சிவசங்கர் சரமாரி விமர்சனம். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. உறவு இல்லை என திமுக அதிமுக இடைத்தேர்தலில் நிரூபிக்குமா எனவும் கேள்வி. கடந்த திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தவர்களின் முகமூடியெல்லாம் தற்போது கிழிந்து வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. எந்த துறையில் யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம், நான் இருக்கிறேன் என்றும் ஊக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக ஆட்சிக்கு வந்ததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கரூரில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. வரப்போகும் இடைத்தேர்தலில் திமுகவை நல்லா வெளுத்து விடுங்க என்றும் வேண்டுகோள். இடைத்தேர்தல் காரணமாகவே கரூருக்கு சென்றுள்ளார் முதலமைச்சர் விஜய். கரூருக்கு குறித்த நேரத்திற்கு சென்றபோது போன்று அன்றும் சென்றிருந்தால் இதே போன்ற துயரம் நிகழ்ந்திருக்காது என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம்.
ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தையே அடித்து நொறுக்கியுள்ளோம். நமக்கு குதிரை பேரம், ஒட்டக பேரம் எல்லாம் தேவையில்லை என முதலமைச்சர் விஜய் பேச்சு. தொகுதி மறுவரையறைக்கு தமிழ்நாடு எப்போதும் ஒத்துக்கொள்ளாது. கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் உறுதி. அண்ணா பிறந்த நாளன்று தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலாக்கப்படும். தீய சக்தியைப் போல ரீல் தாய்மாமன் அல்ல, நான் ரியல் தாய்மாமன் என முதலமைச்சர் விஜய் பேச்சு. கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோ. சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு. கரூரில் முதலமைச்சர் விஜய் ரோட் ஷோவின் போது கூட்ட நெரிசல் மற்றும் கடும் வெயிலால் மயங்கி விழுந்த பெண் காவலர். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். கரூர் சம்பவத்தின் போது மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களை சந்திக்காமல் ஓடி போனவர்கள் யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் ஓடி ஒளிந்தவன் அல்ல என கரூரில் மக்கள் சந்திப்பின் போது முதலமைச்சர் விஜய் பேசிய நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பதிலடி. காவிரி விவகாரத்தில் துரோகம் செய்ததே திமுக தான். துரைமுருகன் காவிரி விவகாரத்தை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. காவிரி விவகாரத்தை பொறுத்தவரை ஒரே சாட்சி துரைமுருகன் தான் என்றும் கருத்து. தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடகு வைத்தவர் கருணாநிதி. திமுகவின் அனைத்து சொத்துகளும் பெங்களூரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேச்சு. வகுப்பை புறக்கணித்து பள்ளி பிள்ளைகளை பார்க்க செய்யும் அளவுக்கு கரூர் நிகழ்வு என்ன அறிவார்ந்த அரசு நிகழ்ச்சியா? தனது தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்கு முதலமைச்சர் விஜய் பாவ மன்னிப்பு கேட்கும் பர்சனல் ஈவென்ட் தானே என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடும் விமர்சனம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரசு பள்ளி ஒன்றில் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய விவகாரம். தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை. வழக்கு தொடர்பாக தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் மற்றும் முதலமைச்சர் விஜய் ஆகியோர் பதில் அளிக்குமாறு நோட்டீஸ்.